CPM-നെതിരെ വിമർശനവുമായി എസ് രാജേന്ദ്രൻ. മൂന്നാർ സർവീസ് സഹകരണ ബാങ്കിന്റെ സ്വത്ത് ഇടപാടുകൾ ED പരിശോധിക്കണമെന്ന് എസ് രാജേന്ദ്രൻ BJP മൂന്നാറിൽ ഒരുക്കിയ സ്വീകരണ സമ്മേളനത്തിൽ പറഞ്ഞു. 40 വർഷത്തെ പൊതുജീവിതം കൊണ്ട് ഒന്നും നേടിയിട്ടില്ല. സോഷ്യൽ ഓഡിറ്റിന് താൻ തയ്യാറാണ്. താൻ MLA ആയിരുന്നപ്പോൾ തോട്ടം തൊഴിലാളികൾക്കായി പ്രവർത്തിച്ചുവെന്നും എസ് രാജേന്ദ്രൻ മൂന്നാറിൽ പ്രതികരിച്ചു. மாநில தலைவர் அவர்களோடு நாங்கள் இதுவரை எதுவும் எங்களுக்காக கேட்கவில்லை. ஆனால் ED வர வேண்டும் என்று நான் இப்போது கோரிக்கை வைக்கின்றேன். இங்கு இருக்கின்ற மக்கள் முதலில் தேடுவது ED-யை தான். மூணாறு சர்வீஸ் கோஆபரேட்டிவ் பேங்கில் 4 ஆண்டுகளாக டிவிடெண்ட் கொடுக்கவில்லையே. நான் என்ன செய்தேன் அந்த கட்சிக்கு என்பதை பாருங்கள். நான் வஞ்சிக்கவில்லை, கட்சியை நான் வஞ்சிக்கவில்லை. 4 ஆண்டு காலம் அதனுடைய டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்கின்றீர்களே, அதை பாருங்கள். கட்சியின் கட்டுப்பாடை நான் மீறவில்லை. மத்திய கட்சியின் குழு எடுத்த முடிவு 2 முறைக்கு மேலே MLA வேண்டாம். நான் 2வது முறையே வேண்டாம் என்று சொன்ன நபர், 3வது வேண்டாம் என்று சொன்ன நபர். இன்று கூறுகிறேன், 1 முறை கூட MLA ஆக வேண்டும் என்று ஒரு தலைவரோடு நான் கேட்காத நபர். கோடியேரியோடு நெருக்கத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன நபர். பொம்பளை உரிமை போராட்டத்திலும் தோழர் VS அச்சுதானந்தன் மூணாரின் ஆக்கிரமிப்பு அகற்று சந்தர்ப்பத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தில் போட்டியிடுவதற்கு தூண்டிய போதும் குறையச்சனும் குப்புசாமியும் அதுபோன்ற CIT-யிலும் எல்லா நண்பர்களும் ஒரு ஆள் அல்ல, அடிமட்ட தொண்டர்கள் உட்பட உழைத்ததனுடைய உழைப்பு தான். அந்த உழைப்பு இனியும் அந்த கட்சியில் இருக்கின்றது. ஆனால் மதிப்பிற்குரிய BJP-யினுடைய மாநில தலைவர் அவர்கள்